வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் ஒரு அழகான காட்சியை பார்க்க போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால், அமெரிக்கா கலிஃபோர்னியாவில் சான் பிரான்சிஸ்கோ சிட்டிக்கு பக்கத்தில் கடற்கரை சைட்டோடு அமைஞ்சிருக்கிற ஒரு பிக் லாங் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் ஏதோ கன வருஷத்துக்கு முன்னுக்கு கட்டின பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. எத்தனை வருஷம் என்று தெரியலை. இது ஒரு ஃபேமஸான பிரிட்ஜ் கலிஃபோர்னியாவில். இதை பார்க்குறதுக்கு நிறைய டூரிஸ்ட் வேறு நாடுகள்லேருந்தெல்லாம் வருவாங்க. இந்த பிரிட்ஜ் ரெண்டு பக்கத்துக்கும் நடந்து போகலாம், நடந்து வரலாம். கடற்கரை சைட் அமைஞ்சிருக்குது. இந்த பிரிட்ஜுக்கு இந்த பிரிட்ஜில் இருந்து ஒரு அழகான வியூ. அது சான் பிரான்சிஸ்கோ சிட்டி, பிக் சிட்டி. கடல்ல இருந்து இந்த பிரிட்ஜுக்குள்ளால தான் தண்ணி ரோடையால் போகுது. ஸோ ஒரு அழகான ஒரு காட்சி. இந்த பிரிட்ஜில் இருந்து கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு தூரம் பயந்துருவீங்க. அழகான ஒரு காட்சி. இந்த இடத்துக்கு நீங்களும் வரணும், இந்த பிரிட்ஜை பார்க்கணும். இது நான் இருக்க இடத்துலேருந்து ஜஸ்ட்டு 45 மினிட்ஸ் வேலை தான் இருக்குது. மேலும் பார்க்கலாம். இதை வடிவாக சுற்றி காட்டுறேன். வடிவாக பாருங்கள் இந்த இடத்த எவ்வளவு இயற்கையால் அமைஞ்சிருக்கிற ஒரு இடம்னு சொல்லி. இந்த பிரிட்ஜ் போய் முடிகிற இடத்துல ரைட் சைடில் ஒரு மவுண்டன், அழகான ஒரு மவுண்டன். அது என்னத்துக்காக உருவாக்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால், டூரிஸ்ட் அந்த இடத்துல இருந்து வடிவாக இந்த அழகான இடத்தை ரசித்து வியூ பண்ணி பார்க்கலாம். கோல்டன் கேட், மற்றது அந்த கடலில் இருந்து கோல்டன் கேட்டு கீழால் வர தண்ணி, அந்த தண்ணி எங்கே போகுது அந்த பாருங்கள், பில்டிங் தெரியுது பாருங்கள். அதுதான் சான் பிரான்சிஸ்கோ சிட்டி, பிக் சிட்டி. அதுக்கு அங்கால இன்னொரு பிக் லாங் பிரிட்ஜ் இருக்குது. அதுவும் அழகான பிரிட்ஜ். பட் இது ஃபேமஸான பிரிட்ஜ், கோல்டன் கேட். பாருங்கள், நிறைய டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க, ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. சான் பிரான்சிஸ்கோ சிட்டிலேருந்து தான் இந்த பஸ் வருது, மேல்மாடி பஸ். இதில் நிறைய டூரிஸ்ட் வருவாங்க, வந்து கொண்டே இருப்பாங்க. இந்த இடம் ஒரு அழகான இடம், உங்களுக்கும் பிடிக்கும். கட்டாயம் இந்த இடத்தையெல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும். கனடா, யூரோப் நாடுகள் இருக்கிறார்கள், வரலாம், இந்த இடத்தையெல்லாம் பார்க்கலாம். இப்போ நாங்கள் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த கோல்டன் கேட்டில் இப்போ லெஃப்ட் சைட் வாக் வேயில் நாங்கள் நடந்து போகிறோம். நடந்து போய் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நடந்து கொண்டிருப்பாங்க, நடந்து போய் கொண்டிருப்பாங்க. இந்த இடத்துல சனங்கள் ஆல்வேஸ் வந்து கொண்டே இருப்பாங்க. அந்த பக்கத்தில் கார் போய்கொண்டு இருக்கும், இந்த பக்கத்தில் கார் வந்து கொண்டு இருக்கும். இந்த இடத்துல நடந்து கொண்டே நாங்கள் பார்க்கலாம். சான் பிரான்சிஸ்கோ சிட்டியை பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, அந்த பிரிட்ஜ் தெரியும். கடல் சைட் ரைட் சைட் இருக்குது. அது ரைட் சைட் வரும்போது தான் கடல் சைட்டை பார்க்கலாம். இந்த சைட் போகும்போது சான் பிரான்சிஸ்கோ சிட்டி, கடல்ல இருந்து இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜுக்களால் போகிற தண்ணி ஒரு அழகான காட்சியாக இருக்கும். என்ஜாய் பண்ணுவீங்க. நான் இந்த இடத்துக்கு போகிற நேரமெல்லாம் நல்ல இயற்கையை ரசித்து வடிவாக என்ஜாய் பண்ணுறேன். நான் எல்லாத்துக்கும் அந்த சந்தர்ப்பம் கொடுத்து வைக்காது தான், பட் எனக்கு கொடுத்து வச்சுருக்குது. அது வரைக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அமெரிக்காவில் நிறைய ஃபேமஸான இடங்கள் இருக்குது. அதில் இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜும் உண்டு. இது கலிஃபோர்னியாவில் அமைஞ்சிருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும்.
இந்த இடத்துல இப்போ நான் நடந்து போகிற மாதிரி நீங்களும் நடந்து போகணும். நீங்கள் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துக்கு வாரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு வந்து வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். டிக்டாக் எடுக்கிறார்கள், டிக்டாக் எடுக்கலாம். அழகான வீடியோக்கள் எடுத்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் போடலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். எங்கள் இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறபடியே நான் அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவேன். இந்த பிரிட்ஜில் நடந்து போய்கொண்டே நீங்கள் வந்து இந்த இடங்களை பார்க்கலாம். பாருங்கள், சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டி தெரியுது. நிறைய போட், கப்பல்கள் எல்லாம் ஓடி தெரியும். தொங்கல் ஒரு பிரிட்ஜ் தெரியுது பாருங்கள், அதுவும் ஒரு பெரிய பிரிட்ஜ் வந்துட்டு. நல்ல ஒரு இயற்கை வளம் கொண்ட ஒரு இடம். இந்த இடத்துல தான் இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அவையில் தான் ஏர்போர்ட் இருக்குது. பிளேன் வந்து இறங்கும்போது இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே திகச்சு போயிடுவீங்க. அப்படி ஒரு அழகாக இருக்கும். நான் பல தடவை அந்த ஏர்போர்ட்லேருந்து ஏறி இருக்கிறேன், இறங்கி இருக்கிறேன். ஸோ அதனால் நான் ரசிச்சிருக்கிறேன் அந்த இடத்த வந்து. நிறைய பேர் இதில் நடந்து போவாங்க, வாக்கிங் போகிறவங்க, சைக்கிள் எல்லாம் நிறைய பேர் ஓடி போவாங்க. நிறைய கார்கள் வந்து கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும். இந்த இடத்த எப்படி சொல்கிறது, ஒரு அழகான இடம். சரி, வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோ கோல்டன் கேட்டை பற்றி வடிவாக சொல்லியிருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் போய்கொண்டிருக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் ஒரு பீச் ஒன்று இருக்குது, ஓஷன் பீச்ன்னு சொல்லி, அந்த பீச்சுக்கு போய் கொண்டிருக்கிறேன். திருப்பியும் நல்ல ஒரு அழகான வீடியோவோட கட்டாயம் உங்களை சந்திப்பேன். கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்கள் அமெரிக்காவில் நான் போகிற நாடுகளில் இருக்கிற அழகான இடங்களை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலாம்னு இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.